ஹாய், நான் இன்றைக்கி உங்களுக்கு சோமாஸ் செஞ்சு காட்டுறேன். இது ஒரு ஸ்வீட்டு. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா, தேங்காய், பொட்டுக்கடலை, சுகரு, ஏலக்காய், அப்புறம் மைதா மாவு. மைதா மாவு வந்து சாப்பிட்டா நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். ஒரு கையில் ஒட்டாமல் பிசைஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு சுகரு, ஏலக்காய், பொட்டுக்கடலை இது மூணும் சேர்ந்து இதில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது நான் ஈக்குவல் குவான்டிட்டி போட்டிருக்கேன். சுகரும் பொட்டுக்கடலையும் ஈக்குவல் குவான்டிட்டி போட்டிருக்கேன். ஏலக்காய் ஒரு 10 to 15 வரை போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் என்ன பண்ணணும்னா, சும்மா வெறும் சட்டியில் தேங்காய் போட்டு ட்ரையாக வதக்கணும். நல்லா பால் சத்து போகிற அளவுக்கு ட்ரையாக வதக்கிட்டு, அப்புறம் இந்த பூரணை எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இந்த பொட்டுக்கடலை, தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, சின்னதாக சப்பாத்தி மாதிரி குட்டியாக பூரிக்கு தேய்க்கிற மாதிரி குட்டியாக தேய்ச்சி மெலிசாக தேய்க்கணும். தேய்ச்சிட்டு நடுவில் பூரணத்தை வச்சு ஃபோல்ட் பண்ணி பூரி மாதிரி பொரிச்சு எடுக்கணும். மெஷர்மெண்ட் வந்துட்டு சுகரு, பொட்டுக்கடலைலாம் உங்களுக்கு எந்தளவுக்கு டேஸ்ட் பிடிக்குதோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம். தேங்காய் கூட இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ தேங்காய் கூட, பொட்டுக்கடலை கொஞ்சம் கம்மியாக அப்படி போட்டுக்கலாம். சுகர் நீங்கள் பார்த்து இனிப்பு பிடிச்சிருக்க அளவுக்கு பார்த்து போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு நான் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய், பொட்டுக்கடலை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மைதா மாவு நல்லா மெலிசாக தேய்ச்சிருக்கேன். ரொம்ப மெலிசாக இருக்கும். ரொம்ப மெலிசாக தேய்ச்சிருக்கேன். இதில் நடுவில் வந்துட்டு பூரணத்தை கொஞ்சம் வச்சுட்டு, இப்போ இந்த மாவை இழுத்து அந்த சைடு விடணும். அப்போ தான் அது வந்து பூரணம் பிரிஞ்சு வெளியே வராமல் இருக்கும். இந்த சைடு ரெண்டையும் நான் ஒரே இதில் வச்சுருக்கனால என்னால் கரெக்டாக பிடிக்க முடியல. இந்த சைடு ரெண்டையும் இப்படி நல்லா இழுத்து விட்டுக்கணும். அதே மாதிரி இதையும் நல்லா அப்படி இழுத்து விட்டு அந்த சைடு வைக்கணும். வச்சுட்டு இந்த சைட்ஸ் எல்லாம் இப்படி கொஞ்சம் இந்த பூரணம் இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளி கேப்பில் நல்லா இழுத்து விட்டுட்டு, பூரணம் இருக்கிற இடத்த விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி கேப்பில் இப்படி டாட் இப்படி விரலை வச்சு இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒட்டிக்கணும். ரெண்டு பீஸும் ஒட்டிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பூரணம் வந்து பொரிக்கும் போது வெளியே வராது. இப்போ இந்த சைட்ஸ் வந்து அப்படியே கத்தி வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இது எனக்கு ஒத்த கையில் சரியாக வரல. இது நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த சைடு அப்படியே கத்தி வச்சுட்டு இந்த சைடு அந்த ஃபிங்கர் டச் பண்ணதுக்கு அடுத்து அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த ஷேப் வந்துடும். இப்போ ஆயில் காஞ்சிட்ருக்கு. அதில் தேய்ச்சி வச்சுருக்க பூரியை எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். கொஞ்சம் கலர் மாதிரி எடுத்தால் போதும். ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னா இல்லை, லைட்டாக கலர் மாறிட்டு எடுத்தால் போதும். இன்னும் இது கூட ரொம்ப பெருசாக இருக்குது. போட்டிருக்க பூரி சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. நீங்கள் சின்னதாக கூட தைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு கூட தைச்சிக்கலாம். சோமாஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.